ஹலோ எவ்ரிவன், இது உங்கள் வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்க வாட் இஸ் ஷேர் மார்க்கெட் அண்ட் ஹவு இட் ஒர்க்ஸ். ஷேர் மார்க்கெட்னா என்ன, ஷேர் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது, அதோட ஃபங்க்ஷன்ஸை பற்றி இன்றைக்கி நம்ம சேனலில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க. அதுக்கு உங்களுக்கு 1,00,000 ருபீஸ் தேவைப்படுது. ஆனால் உங்கள் கையில் இப்போ 30,000 தான் இருக்குது அப்படின்னாக்க பேலன்ஸ் அமௌண்ட்டை நீங்கள் பேங்க்லேருந்து லோன் எடுக்கலான்ட்டு ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் உங்களுக்கு பேங்க்கில் 20,000 தான் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா பேலன்ஸ் இருக்க 15,000 நீங்கள் பப்ளிக்கிட்ட கேட்கலான்னு நினைக்கிறீங்க. பேங்க்கில் வாங்கலாம் லோனுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறோம். அது மாதிரி பீப்புள்கிட்ட வாங்கின அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு பதிலாக நம்ம ஓனர்ஷிப்பை ஆஃபர் பண்ணணும். கம்பெனிஸ் பப்ளிக்கிட்டேருந்து அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னாக்கா அவங்க ஃபஸ்ட்டு ஷேர்ஸாக இஷ்யூ பண்ணுவாங்க. இன்வெஸ்டர்ஸ் அந்த ஷேரை பை பண்ணிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஷேரோடைய விலையை 1000 ரூபா நிர்ணயம் பண்ணி 50 ஷேர்ஸை இஷ்யூ பண்ணாங்கன்னாக்க அவங்களுக்கு 50,000 கிடைக்கும். இந்த 50,000 ருபீஸை தான் நம்ம மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் சொல்லுவோம். இன்கேஸ் கம்பெனி ஃபியூச்சரில் ₹25,000 ப்ராஃபிட் பண்ணாங்கன்னாக்க ஏர்னிங் பெர் ஷேர்ன்ட்டு 500 ருபீஸ் ஒவ்வொரு ஷேருக்கும் பிரிப்பாங்க. இதிலிருந்து சர்டன் பர்சன்டேஜை டிவிடெண்டாவோ அல்லது கம்பெனியோட குரோத்துக்கோ ரீஇன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதனால் ஷேரோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இது மாதிரி கம்பெனியை ஷேர் மார்க்கெட்டில் இஷ்யூ பண்ணுறதுக்கு 2 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பிரைமரி மார்க்கெட் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் செகண்டரி மார்க்கெட். ஃபஸ்ட்டு ஷேரை இஷ்யூ பண்ணும்போது இந்த பிரைமரி மார்க்கெட்டில், அதாவது ஐபிஓவில் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்கில் இஷ்யூ பண்ணுவாங்க. இதில் ஷேரோட ப்ரைஸ் ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஒரு ஷேரோட ப்ரைஸ் 1000 ருபீஸ்னாக்கா அது 1000லே தான் இருக்கும். ஏறவோ இறங்கவோ செய்யாது. நம்ம பிரைமரி மார்க்கெட்டில் ஒன்ஸ் ஷேரை வாங்க மட்டும்தான் முடியும். அதை செகண்டரி மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ண பிறகு தான் செல் பண்ண முடியும். செகண்டரி மார்க்கெட்டில் நம்ம பை அண்ட் செல் ரெண்டுமே செஞ்சுக்க முடியும். செகண்டரி மார்க்கெட்டை தான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட் ஆர் ஷேர் மார்க்கெட்டுன்ட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஷேர் மார்க்கெட்டோட ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்ப்போம். செபி, அதாவது செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, இவங்க தான் நம்ம இந்தியன் ஷேர் மார்க்கெட்டை ப்ராப்பராக ரெகுலேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. செபியை பற்றி ஃப்யூச்சரில் ஒரு டீட்டெயிலான வீடியோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறோம். ஒன்ஸ் செகண்டரி மார்க்கெட்டான ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில், அதாவது பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சியில் லிஸ்ட் ஆன பிறகு நம்மளாட்டி டைரெக்டாக எக்ஸ்சேஞ்சிலேருந்து ஷேர்ஸை வாங்க முடியாது. அதுக்கு நமக்கு பேங்க்ஸ், டெபாசிட்டரிஸ், புரோக்கர்ஸ் அண்டு கிளியரிங் ஹவுஸ் ஃபெசிலிட்டிஸ் நமக்கு தேவைப்படும். நம்ம ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் பண்ணுறதுக்கு நமக்கு கம்பல்சரியாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் வேணும். சில பேங்க்ஸும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஷேர்ஸை அவங்க பேரில் வாங்கி வச்சுருப்பாங்க. அண்டு நமக்கும் ட்ரேடிங் அக்கௌண்ட் அண்ட் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பனிங் சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு புரோக்கர் மூலயமா தான் நம்மளாட்டி ஷேர்ஸை வாங்கவோ விற்கவோ முடியும். நெக்ஸ்ட்டு நம்ம ஷேரை பை அண்ட் செல் பண்ணும்போது சென்ட் அண்ட் ரிசீவ் ஆகிற மணியை செக்யூராக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா கிளியரிங் ஹவுஸ் ஃபெசிலிட்டிஸ், அதாவது என்எஸ்சி அண்டு ஐசிசிஎல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம புரோக்கர்ஸ் வாங்கி வச்சுருக்க ஷேர்ஸை அவங்க அக்கௌண்ட்டில் வச்சுருக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக டெபாசிட்டரிஸ்ட்டை சென்ட் பண்ணிடுவாங்க. இந்தியாவில் 2 டெபாசிட்டரிஸ் இருக்காங்க, சிடிஎஸ்எல் அண்டு என்எஸ்டிஎல். நெக்ஸ்ட்டு நம்ம இந்தியாவில் ஒரு ஷேரை பை அண்ட் செல் பண்ணுறதுக்கு நமக்கு டிமேட் அக்கௌண்ட் அண்டு ட்ரேடிங் அக்கௌண்ட் வேணும். இந்தியாவில் நிறைய புரோக்கர்ஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட் அண்டு டிமேட் அக்கௌண்ட் சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. லைக் ஜெரோதா, அப்ஸ்டாக், குரோ அண்டு ஏஞ்சல் ஒன். இந்தியாவில் நம்பர் 1 புரோக்கிங் பிளாட்ஃபார்ம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெரோதா. நீங்கள் ஜெரோதாவில் டிமேட் அக்கௌண்ட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் பிடிச்சிருந்தாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.